வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம அரிசி தேங்காய் பாயசம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். 5 ஸ்பூன் அளவு பாசுமதி அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற விட்டுருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசுமதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது கூடவே 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், முந்திரி, அரிசி இதெல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் பல்லாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு இன்னுமே நல்லா திக்காகும். இப்போ நமக்கு அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம், ஜீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 2.5 கப் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா 1/2 கப் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா தண்ணீர் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான அரிசி தேங்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.